Hi friends, இன்னைக்கு 9th Maths Chapter 3ல இருந்து exercise 3.4ல இருந்து 5th question second subdivision பார்க்க போறோம். 1001 cube. இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். 1001 இருக்கு இல்லையா, இது எப்படி எழுதலாம்? 1000 plus 1 ன்னு எழுதலாமா? ஸோ 1000 plus 1 the whole cube equal to 1001 cube. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a plus b the whole cube ஃபார்மேட்டில் இருக்குது. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். ஃபார்முலா எழுதலாம். a cube plus b cube plus 3ab into a plus b. இங்கே ஏக்கு பதிலாக 1000 இருக்குது, பிக்கு பதிலாக 1 இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக 1000ம் பிக்கு பதிலாக 1ம் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். 1001 cube equal to 1000 the whole cube plus 1 cube plus 3 into 1000 into 1 into a plus b 1000 plus 1. இப்போது 1000 இருக்கு இல்லையா, இதுக்கு க்யூப் எடுக்கிறப்ப பக்கத்தில் நமக்கு 6 சைஃபர் வந்து ஆட் ஆகும். ஸோ 1 0 0 0 0 0 0 0 0 0 plus 1 cube 1 plus 3 into 1000 3000 into 1000 plus 1 1001. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இந்த 3000ஐயும் 1001ஐயும் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். இந்த 1ஐ இந்த டேர்மோட ஆட் பண்ணி எழுதிக்கிறோம். ஸோ 1 000 000 0 0 0 1 ப்ளஸ் இதை 3000ஐயும் 1001ஐயும் மல்டிப்ளை பண்ணுறப்ப 300 3000 கிடைக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனல் ஆன்சர் 100 300 3001. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.